அண்ணன் பேசுறது உனக்கு சிரிப்பா இருக்கு. டேய், நான் போதிக்கும் போது உனக்கு புரியாதுடா, பாதிக்கும் போது புரியும்டா. என்னைய தேடுவேன், என்னைய தேடுவாடே. நான் யாருன்னு பாரு, யாருன்னு பாரு, இங்க பாரு. இந்த உடன் பிறந்தவனை பாரு, நான் யாரோட ஆள்னு பாரு, இங்க பாரு. பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் ஒரு நாள் வீடு கட்டி வாழ்வார்கள். நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்கள் விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் அப்படின்னு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்காப்ல. அவர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி இருந்த மக்கள் என்ன நினைச்சிருப்பான், பைத்தியக்காரர் மாதிரி பேசிருக்காப்ல. பாலை விற்கிற மாதிரி அவனா தண்ணியை விற்பானா? யாரு புறாக்கூடு மாதிரி கட்டி வாழ்வா? யாரு விளைநிலத்தை, எவனாவது விவசாய நிலத்தை கூறு போட்டு வீடு கட்ட விற்பானான்னு நினைச்சிருப்பா. பேசின ஆள் யாரு? காலஞானி, தெய்வ திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவன் பேர நான் சொல்லும்போது உனக்கு எப்படி இருக்க? இந்த சீமா எப்பவுமே எதையாவது பேசிட்டு இருப்பான், அப்படிதான் தெரியுது. இங்க பாரு, இன்னொருத்தனை பாரு. 1947 நாடு விடுதலை அடையுது, அவன் 21 செத்து போறான். ஆனால் ஆடுவோமே, பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றுங்கிறான். சுதந்திரம் அடையல, அவன் அடைஞ்சிட்டான். வந்தே மாதரம் என்னோம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்பங்கிறான். மாநிலம் பிரிப்பான்னு அவனுக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, அவனுக்கு தெரியுது. வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு பாடுறான். மாநிலம் பிரிப்பான்னு நீ எவனும் கற்பனை செய்யல, அவனுக்கு தெரியுது.